கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 135:5 சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்கள் எனப்படுபவர்களுக்கும் மேலானவர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது கர்த்தரே உண்மையான தேவன். அவரை போல வேறு எந்த கடவுளும் பெரியவர் அல்ல. சோத்தரிக்கப்படத்தக்கவும் துதிக்கப்படத்தக்கவரும் நம்முடைய கர்த்தரே. வல்லமுள்ள தேவன், நல்லவர், வல்லவர், அன்புக்குரியவர். அதாவது நம்மளை மீட்டெடுத்த ஒரு அருமையான தேவன். அவரை போல அன்புள்ள தேவனை எங்கேயும் பார்க்க முடியாது இல்லையா? எனக்கு அன்பானவர்களை, இது நான் சொல்வதை காட்டிலும் நிறைய மந்திரவாதிகள் சொல்லும் சாட்சியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதாவது அவங்க மந்திரத்தால் எல்லா தேவர்களையும் கட்ட முடியுமா? ஆனால் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை அவர்களால் கட்ட முடியாதாம். ஏன்னா வானத்துக்கும் பூமிக்கும் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் அந்த தெய்வத்தை, அதாவது நம்முடைய தெய்வத்தை அவர்களால் கட்ட முடியல மந்திரத்தால். அப்போது நானே மெய்யான தேவன் என்று அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதாக நிறைய பேர் சாட்சி சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நம்முடைய தேவனை மெய்யான தேவன், எல்லா தேவர்களிலும் மேலானவர் என்று இந்த வசனம் சொல்லப்பட்டது போலவே அது உண்மை. அவரை துதிக்கப்படத்தக்க ஒரு அருமையான தேவன். வானத்தையும் பூமியும் இந்த சகலத்தையும் படைத்தவரே அவர்தான். இன்றைக்கும் அவர் சதா காலங்களிலும் என்ன செய்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். சரிங்களா? தேங்க்யூ.